அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கு நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, சர்வ வல்லவரை ஸ்தோத்திரம், மாறாதவரை ஸ்தோத்திரம். அடிமை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி எங்களுடைய கண்களை திறந்துள்ளோம். நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்ததாமே இந்த நாளை ஆசீர்வதித்து தருவாராக. இந்த வேதத்தினுடைய மகத்துவங்கள், இந்த நாளுக்குரிய காரியங்கள் மிகவும் அற்புதமான காரியங்கள், நிச்சயமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். நான் வாசிக்கிறேன் வேதத்திலிருந்து சில வசனங்கள். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 24 நான் வாசிக்கிறேன். தியேத்ராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயங்கொண்டு முடிவு பறிந்து என் கிரியைகளை கை கொள்ளுகிறன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல் நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு காதுகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறதை கவனமாய் கேட்போம். பேசுகிற இந்த சத்தியங்கள் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்துதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் இதை கவனமாக செவி கொடுப்போம். இந்த தியேத்ரா சபை குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது பெண் ஆளுமைக்குரிய சபை. தேவன் ஆளுமை செய்ய வேண்டியதுதான் சபையினுடைய காரியம். தேவன் ஆளுமை செய்கிற இடத்தை விட்டு, அந்த ஆளுகை செய்யக்கூடிய இடத்தை விட்டு தேவனை வெளியே தள்ளிட்டு சபை தன்னைத்தானே ஆண்டு கொண்டிருக்கிற காரியம் தான் இந்த தியேத்ராவினுடைய காரியம். இந்த காரியத்தை குறித்து பார்க்கும்பொழுது கர்த்தர் எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்கள். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஆளுகை செய்ய வந்தார், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எருசலேமை ஆளுகை செய்ய வந்தார் என்றுதான் யூதர்கள் நினைத்தார்கள், மற்றவர்கள் நினைத்தார்கள், அப்போஸ்தலர்கள் நினைத்தார்கள், எல்லாருமே நினைத்தார்கள். ஆனால் தேவன் இப்பொழுது அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க விரும்பவில்லை. அது வரப்போகிற 1000 வருஷத்துல ஸ்தாபிக்க போகிற, அது நித்திய ஆளுகையா இருக்கும். அந்த ஆளுகைக்குள்ளே நம்ம பங்கெடுக்கும்படிக்கு இப்பொழுது சில அதிகாரங்களை கொடுக்கிறார். அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த தியேத்ரா சபையில பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறது, இந்த சாத்தானுடைய சூழ்ச்சி, இந்த சாத்தானுடைய சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆகவே உங்களுக்குள்ளதை நான் வரும் அளவு பற்றி கொண்டிருங்கள். அப்போ இந்த சாத்தானுடைய காரியங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் நமக்குள்ளது என்னன்னு தெரியாம போயிடும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த சபையானது எருசலேமை விட்டு வெளியே 7 சபைகளும், இந்த 7 சபைகள், எபேசு சபை, சிமிர்னா, பெர்கமு, தியேத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதேயா, இது 7மே துருக்கியில ஸ்தாபிக்கப்பட்டது. துருக்கி என்பது புறஜாதிகளுக்குரிய இடம். அப்போ தேவன் என்ன செய்ற, புறஜாதிகள் மத்தியில் அந்த 7 சபைகளை கொண்டு ஸ்தாபிக்கிறத பார்க்கிறோம். இது எதனுடைய அடிப்படையில் இருக்கு சொன்னா, நோவா காலத்துல இருந்த அதே அடிப்படையில் தான். நோவா காலத்துல பாத்தீங்கன்னா மனசாட்சி பிரமாணம் இருந்தது. நோவா காலத்துல மனசாட்சியின்படி தான் தேவன் அவர்களை நடத்தி கொண்டிருந்தார். அதற்கு பிறகு இந்த நோவா காலத்துல இருக்கிற அந்த சபையானது, அதாவது அந்த நோவா பேழை என்பது ஒரு சபை. அது என்னது, அந்த வெள்ளத்துல நியாய தீர்ப்புக்கு பிறகு வேறொரு பிரமாணத்துக்குள்ள மாற்றப்படும் போது அது எங்க ஸ்தாபிக்கப்பட்டதுன்னா, அரராத் மலையில தான் உட்கார்ந்தது அந்த பேழை. அந்த அரராத் மலை எங்க இருக்குதுன்னா அதுவும் துருக்கி தான். அப்போ துருக்கி என்பது தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பகுதியாய், அது புறஜாதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியாய் ஆதியிலிருந்து தேவன் அதை ஒரு பிரமாணமாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மனசாட்சி பிரமாணம் நியாய பிரமாணத்துக்குள்ள மாற்றப்படுது. நியாயப்பிரமாணம் கிருபையின் பிரமாணத்துக்குள்ள மாற்றப்படுது. கிருபையின் பிரமாணம் நம்ம இப்ப இருக்கக்கூடிய கிருபையின் காலத்துக்குரிய பிரமாணங்கள், சுயாதீன பிரமாணங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற அந்த சாட்சியினுடைய காரியங்களுக்குரிய பிரமாணங்களுக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பிரமாணங்கள் மாற்றப்படும் பொழுது எங்க மாற்றப்படுதுன்னா, புறஜாதிகள் மத்தியில மாற்றப்படுது. இப்போ இந்த 538வது வருஷத்துல தான் இந்த தியேத்ரா சபையில சில மாற்றங்கள் வர ஆரம்பிக்கிறது. அந்த காலத்துல இருந்து தான் தியேத்ரா சபையினுடைய காரியத்திலே நம்ம பார்க்கிறோம். இப்போ இது ஐரோப்பாவில் கிறிஸ்துவ பரவன காலம். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் உங்களுக்கு சொல்றது. இப்போ பார்த்தீங்க சொன்னா, இந்த ஐரோப்பாவில் அப்பவே பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 13 சொல்லப்படுகிற சில காரியங்கள் அங்கே அப்பவே ஸ்தாபிக்கப்பட்டது. அது வெளிப்படுத்தல என்ன சொல்லப்படுது, சாத்தானுடைய காரியம், சாத்தானுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறது. 7 தலைகள், 10 கொம்புகள், அந்த 10 ராஜ்யங்கள், இதெல்லாம் அங்கே ஸ்தாபிக்கப்படுறது குறித்து நம்ம பார்க்குறோம்.
இந்த 10 ராஜ்யங்கள் அந்த இடத்துல, இந்த 7 மலைகள் உள்ள இடத்துல அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருந்தால், அந்த ஸ்திரீ அந்த இடத்துல அந்த 10 ராஜாக்கள் மத்தியில இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த 10 கொம்புகள் ராஜ்யம் பெறாத 10 ராஜாக்கள் என்று பார்க்குறோம். இது அந்த தியத்ரா சபையில் அந்த ஏசபேலின் ஆவி, ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் ஆளுமை அந்த நாட்களிலே வந்து விட்டதை குறிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. 10 ராஜ்யங்கள் அப்படின்றது பார்க்கும்பொழுது இந்த ஐரோப்பிய ராஜ்யங்கள் இது என்னென்னு சொல்லி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அலமனி அப்படின்ற ஒரு பகுதி, அது ஜெர்மன் பகுதியை குறிக்கிற ஒரு காரியம். ரெண்டாவது ஃப்ராங்க் அப்படின்றது, அது இப்போ இருக்கிற பிரான்ஸை குறிக்கிற காரியம், ரெண்டாவது நாடு. மூணாவது பர்கண்டியர்ஸ், பர்கண்டியர்ஸ் அப்படின்றது என்னது, பிரான்ஸினுள்ள பகுதி, அந்த சுவிட்சர்லாந்து குறிக்கிற பகுதி. அடுத்து சுவேவி அந்த நாட்களில் அந்த பேர்கள்லாம் இருந்தது. இப்போ தற்சமயம் போர்ச்சுகல், அந்த ஸ்பெயின் பகுதியை குறிக்கிற காரியம். அடுத்து வண்டால்னு சொல்லிட்டு பகுதி, அது வட ஆப்பிரிக்கா, அது பின்பு அழிந்து போனது. 10ல் 7 தான் நிலைச்சது, 3 அழிஞ்சு போனுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அப்போ ஸ்தாபிக்கப்பட்ட 10 பெயர்கள் தான் இப்போ நான் சொல்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ சாக்சன், அது இப்பொழுது இங்கிலாந்து என்று அழைக்கப்படுகிற பகுதி. அடுத்து விசிகோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அது தற்போதைய ஸ்பெயின் பகுதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரோகோத் அப்படின்ற ஒரு இடம், அது இப்போ இத்தாலி. இதுவும் அழிந்து போன ஒரு பகுதி. அந்த 10ல் 3 கொம்புகள் அழிந்தது அப்படின்னு பார்க்குறோம். அதில் 3 கொம்புகள், இதில் 2வது கொம்பு இது. அடுத்து ஹெருலி, அது இத்தாலியினுடைய இன்னொரு பகுதி. அதுவும் என்னது, இப்போது அழிந்து போனது என்று பார்க்குறோம். அடுத்து லோங்பாத் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தற்சமயம் இருக்கக்கூடிய இத்தாலி, அது மட்டும் இருக்கிறது. இப்படியாகி இந்த 10 ராஜாக்கள், இந்த 3 கொம்புகள் பிடுங்கப்படும்ன்றது படி பார்த்தீங்கன்னா வண்டால், அதே போல ஆஸ்திரோகோத், ஹெருலி, இது 3மே அழிந்து போனதை நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, இந்த தியத்ரா சபையில் பார்க்கும் பொழுது ஒரு பெண் ஆளுமை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த 10 ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்பட்ட இடத்துல ஒரு ஏசபேலினுடைய ஆவி, அது பெண் ஆளுமைக்குரிய ஆவி அங்கே செயல்பட்டது பார்க்குறோம். எப்படின்னா உபதேசங்களின் மாற்றம், சபை தன்னுடைய உபதேசங்களை அது அங்கே ஸ்தாபிக்கிறதை நம்ம பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், சபையானது தன்னுடைய உபதேசங்களை அங்கே கொடுக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய சத்தியங்கள் அல்ல, கர்த்தருடைய உபதேசங்கள் அல்ல, சபையினுடைய உபதேசம். அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்றது உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று, கான்ஸ்டன்டைன் அவன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த மன்னன் அவர் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறார். அப்போ என்னன்னா அவருக்கு ஆலோசனை சொல்றதுக்கு மத போதகர்கள் தவிர வேற யாரும் இல்லை. இப்போ அரசன் என்பதனால் அரசனை ஃபேவர் பண்றதுக்காக சாதகமாய் சில உபதேசங்களை அங்க உருவாக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த மாதிரி உருவானது தான் அவங்களுடைய மகன் உடம்பு சரியில்லாத பொழுது, சாகம் தருவாயில் இருக்கும்போது இவன் பரலோகம் போவானா போகமாட்டான்னு ஒரு பயம் கான்ஸ்டன்டைனுக்கு. அப்போது அவருக்குள்ள அந்த ஒரு கலக்கம் இருந்ததுனால அந்த மகனுக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கணுன்றத தெளிப்பு ஞானஸ்தானத்தை முதல்ல அந்த நேரத்தில் தான் உருவாக்குகிறார். அப்படி உருவாக்கும் பொழுது அந்த கான்ஸ்டன்டைன் என்ன செய்கிறாரு, அந்த ஞானஸ்தானத்தை, தெளிப்பு ஞானஸ்தானத்தை உருவாக்கி அந்த நிலையிலிருந்து, அந்த நிமிஷத்திலிருந்து அந்த உபதேசமானது ராஜாவின் மூலமாக அந்த அரசியலில் நுழைந்து, அதாவது அரசியலிருந்து அந்த ராஜரீகத்திலிருந்து அப்படியே சமயத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இப்படியாக என்னன்னா அந்த நாட்களில் தியத்ரா சபையில் அந்த ஏசபேலின் பெண் ஆளுமை, அதாவது கள்ள உபதேசங்கள் மெதுமெதுவாக வர ஆரம்பிக்கிறது. அதில் தான் நிறைய காரியங்கள், அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏவாள் பார்த்தீங்கன்னா சர்பத்தின் பேச்சை கேட்டு வஞ்சிக்கப்பட்டு, அவள் தந்திரமான அந்த வஞ்சனையான வார்த்தைகளை கேட்டு, வேதம் கூட சொல்லுது, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல, தந்திரமான போதகத்தில் வஞ்சிக்கப்பட்டது போல இன்றைக்கு சபை வஞ்சிக்கப்படுது. எப்படின்னா, ஏவாள் ஒரு பெண், அவளை வஞ்சித்ததுனால அவள் ஏமாந்து அதை ஆதாமுகிட்ட அந்த காரியங்களை கொண்டு போறா. இப்போ ஆளுமை ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு ஏவாள் மூலமா என்ன ஆகுது, ஆளுமையை ஆதாம் இழக்கிறான், ஒரு ஆளுகையை ஆதாம் இழக்கிறான். இன்றைக்கும் அதே தான் நடக்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆகாப் ராஜா மனைவி ஏசபேல் பார்த்தீங்கன்னா, ஆகாப் ராஜா தான் ராஜா, அவன் தான் உத்தரவு போடணும், அவன் தான் எல்லாம் செயல்படணும். ஆனால் எலியா காலத்தில் பார்த்தீங்கன்னா
ஆகாப்புனுடைய ஆளுகை அந்த இடத்துல வெளியே தெரியல. ஏன்னா ஏசபேல் தான் ரொம்ப டாமினண்ட்டாக செயல்படுறத பார்க்குறோம். அங்கே ஆகாப்புனுடைய காரியமே இல்லை. எலியாவை தேடணுன்றதும் எலியாவை கொல்லணுன்றதும் நாளைக்கு உன் தலை இருக்காதுன்றதும் இதெல்லாம் இந்த அதிகாரம்லாம் எங்கே வருது? ஏசபேல்கிட்ட தான் வருது. அப்போது ஏசபேலினுடைய ஆளுகை அங்கே அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். இதே போல தான் ராஜ்யத்தில் எப்படி ஏசபேலினுடைய ஆவி செயல்பட்டதோ அதே போல தான் தியேத்ரா சபையில் ஏசபேலின் ஆவி, அதாவது சபையினுடைய, அதாவது ஸ்திரீ என்பது என்னன்னா சபையை குறிக்கக்கூடிய காரியம். அப்போ ஸ்திரீனுடைய ஆளுகை சபையில் செயல்படுகிறதை நாம் பார்க்குறோம். ஸ்திரீனுடைய உபதேசங்கள் எப்படி கான்ஸ்டன்டைனுக்கு சபை போதகர்கள் தவறான ஒரு வழிகாட்டுதல், நீ குழந்தைக்கு நீ தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுத்தா பரலவும் போயிடும். இப்போ இந்த மாதிரி ஏதாவது பைபிளில் இருக்கா? இல்லை. பைபிளில் சொல்லப்படாத எல்லாமே தவறான கருத்துக்கள். பைபிளில் சொல்லாத ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் சபைகளில், நீங்கள் போகிற சபையில் இருக்குமானால் அது கூட தவறான உபதேசங்கள் தான். அதெல்லாம் ட்ரெடிஷனலாக நம்மளுடைய சபை மக்களால், மத போதகர்களால் உருவாக்கப்பட்ட தவறான உபதேசங்கள். நமக்கு அழகாக ஆண்டவர் சட்ட புஸ்தகம் கொடுத்துட்டார். பைபிள் நமக்கு ஒரு சட்ட புஸ்தகம். ஆண்டவர் சொல்ல, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன நியாயத்திருக்கிறது ஒன்று உண்டு, நான் சொன்ன வசனமே கடைசி நாள் உன்னை நியாயத்திருக்கும். அப்போ பைபிளை சொல்லாத வசனம் ஒன்று உங்கள் சபைகளில் இருந்தது என்றால், இங்கே பலவிதமான சபைகளில் இருக்கிறவங்க வந்திருக்கீங்க, உங்கள் சபைகளில் நாம் போகிற சபைகளில் இருக்குமானால் அது கள்ள உபதேசம், கள்ள காரியங்கள். அது இயேசுவின் ஆவி. இன்றைக்கு 90% சபைகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இது பாபிலோனிய வழிபாடு. அதனால பார்த்தீங்க சொன்னாக்கா இந்த இயேசுவினுடைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதில் முதல்ல பாருங்க, ஓப்பனாக சில காரியங்கள் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். தவறாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தவறுன்னு இல்லை, சத்தியத்தை நான் சொல்கிறேன். சத்தியத்தை சொல்லி சத்துருவானா. அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா 3 விதமான கூட்டங்கள் இருந்துச்சு. ஏசபேலினுடைய காலத்தில் 3 விதமான கூட்டங்கள். ஒரு கூட்டம் என்ன செஞ்சிச்சு, ஏசபேலினுடைய காரியங்களுக்கு தலைவணி போயினே இருந்துச்சு. இன்னொரு கூட்டம் உபதியா கூட்டம் பார்த்தீங்கன்னா 50 தீர்க்கதரிசிகளை ஒழிச்சு வச்சு, அது அவன் சொல்கிறது, ஏசபேல் சொல்கிறது தப்பு தான், ஆனாலும் நான் என்னென்னா அங்கே வேலை செய்கிறேன், அதனால் நான் என்ன செய்வேன், வணங்கி தான் போகணும், ஆனாலும் நான் என்ன செய்கிறேன், இங்கே 50 பேர் நான் காப்பாற்றுறேன். அதாவது 2 கட்டம், அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல். 3வது எலியா சொல்லிட்டு வாய் கொடுத்துட்டு ஏசபேல்னால் துரத்தப்பட்டவன். எதிர்ப்பு வரதான் செய்யும், போராட்டம் வரதான் செய்யும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இந்த உபத்திரத்தின் மத்தியிலே தேவன் உங்களை அவர் புடமிட்டு அவர் ஜெயத்தை எடுக்க வைக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றார், உங்களுக்குள்ளதை நான் வருமளவு பற்றிக்கொள்ளும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியில் நடத்துதல், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சத்தியம், வேத வெளிச்சம், அதிலிருந்து நீங்கள் நான் வரும் வரைக்கும் நீங்கள் பற்றி கொண்டிருங்க. நீங்கள் நான் வரும் வரைக்கும். அப்போ ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் இந்த வசனத்துல நீங்க நிக்கிறதுக்கு நிறைய தடைகள் வரலாம், போராட்டம் வரலாம், ஆனா நீங்க ஜெயங்கொண்டு நிலை நிற்கணும். பாருங்க, முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, நமக்கு சின்னதுலேருந்து இயேசு கிறிஸ்துடைய உருவத்தை நமக்கு தெரியாது. ஆனால் அந்த உருவத்தை நமக்கு ஒரு ஃபோட்டோவா சிலையா நமக்கு முன்னாடி வச்சு இதுதான்ட்டு இது பண்ணுறாங்க. இப்போ இயேசு நம்ம கண்ணை முன்னாவே அந்த படம் தான் நமக்கு ஞாபகம் வரும். இது ஒரு விதமாய் நம்மளை தவறான வழிநடத்தலுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் இயேசு ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. இந்த பூமியில் இயேசு நமக்கு அந்த உருவத்தை கொடுக்கல. ஆனால் நாம் என்ன செஞ்சோம், தப்பறையாய் அந்த வழியில் நடத்தப்பட்டுட்டோம். எல்லா இடத்துலையும் எல்லா சபைகளிலும் இந்த குறைகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் சத்தியம் என்ன சொல்லுகிறது, அவருக்கு எந்த ரூபமும் நம்ம வைக்கக்கூடாது. இந்த பூமியில் எந்த கடவுளுக்கு எந்த ரூபம் இல்லை. ஏன்னா வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி அவர் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது மனுஷனுடைய கைவேலையில் நான் எந்த இடத்துல எந்த ஒரு இதுலேயும் நான் வாசம் செய்ய மாட்டேன். ஒரு ஃபோட்டோலையோ ஒரு சிலையிலையோ நான் வாசம் செய்ய மாட்டேன்னு தெளிவாக சொல்கிறார். அப்போ இது என்னன்னா, நமக்கு மனிதர்கள் தனக்கு சாதகமாய் ஜனங்களுக்கு ஒரு ஃபேவராய் மனுஷர்களை பிரியப்படுத்தும்படிக்கு அவர்களுக்கு செய்கிற ஒரு காரியம். இது தியேத்ரா சபையில் இயேசுவினுடைய உபதேசம். இது சபையினுடைய உபதேசம். இது கர்த்தருடைய உபதேசம் அல்ல. நல்லா தெரிஞ்ச, இது கர்த்தருடைய உபதேசம் அல்ல. இது ஒரு பாபிலோனிய வழிபாடு என்று தான் சொல்ல முடியும். அதே போல இயேசு என்ற பேர், இயேசு அப்படின்ற அந்த பேர் கூட பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, எபிரேய மொழியில் யெஷுவா. அப்போ எபிரேய மொழியில் சொல்லும் பொழுது அந்த பேர் யெஷுவா என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியில் தான் இயேசு என்று சொல்லப்படுகிறது.
இப்போ இந்த யேசுவா இயேசு என்ற பேர் ஓகே, அந்த இந்தியில் வந்து ஈஷு அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இப்போ ஒவ்வொரு மொழியிலும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆங்கிலத்தில் ஜீசஸ் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் கிரேக்கத்தில் வந்து ஐசௌஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அராமிக்கில் வந்து எஷ்வா அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு மொழியில் சொல்லப்படுது. ஆக்சுவலாக இதனுடைய அர்த்தம் என்னன்னா யாவே. இயேசுன்றதுக்கு ஒரிஜினல் அர்த்தம் என்னன்னா யாவே. யாவேன்னா சால்வேஷன், ரட்சிப்பு, ரட்சகர். அதனால தான் இயேசு என்ற பேருக்கு ரட்சகர் என்று பொருள், ரட்சிப்பு என்று பேர். இப்போ நாம் அந்த பேரை உச்சரிக்கும் பொழுது கூட சில தவறுகள் நாம் செய்கிறோம். ஆனாலும் தேவன் அதை மன்னிக்கிறார். இன் ஜீசஸ் நேம் அப்படின் போது என்னன்னா, ஜீசஸ்ன்றது வந்து இயேசுன்றது பேரை விட வித்தியாசமாக இருக்கிறது. இயேசு, யேசுவா, அந்த பேரை விட வித்தியாசமாக இருக்குது. இருந்தாலும் தேவன் அதை மன்னிக்கிறார். ஏன்னா நம்முடைய விசுவாசத்தை கண்ணோக்கி பார்க்குறாரு. ஆனால் என்னன்னா, இந்த பெயர்கள் வந்து மாற்றப்படுகிறது. இது ஒரு பக்கம். இதுவும் சில தவறுகள் இருக்கிறது. ஆனால் இதுனா கூட ஆண்டவரால் மன்னிக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா தேவன் வந்து உள்ளத்தை பார்க்குற தேவனாக இருக்கிறார், நம்முடைய விசுவாசத்தை பார்க்குறார். இது லாங்குவேஜ் ப்ராப்ளத்தை அவர் வந்து கன்சிடர் பண்ணல. இருந்தாலும் அதுலேயும் சில தவறு. ஒன்று பார்த்தீங்கன்னா, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். யெகோவான்னா ஒரே நாமந்தான். பாட்டே தப்பு. ஆக்சுவலாக யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள்ன்ட்டு நம்ம பாடுறோம், பாட்டே தப்பு. ஏன்னா யெகோவா தேவன் வந்து ஒரே நாமம்தான். ஆனால் 1000 சுவாபங்கள், அந்த குணாதிசயங்கள் தான் நம்ம வந்து அந்த பெயர்களாக வருதே தவிர நாமங்கள் அல்ல. ஒரே பேர் தான். யாவே, யெசுவா, யெகோவா எல்லாம் ஒரே பேர் தான், ஒரே பெயர் தான் அவருக்கு. ஆனால் யெகோவா அந்த தேவனுக்கு 1000 நாமங்கள்னா அது 1000 சுவாபங்களை, அந்த குணாதிசயங்கள், அவருடைய குணாதிசயங்கள் தான் அவருடைய நாமங்களாக நம்ம சொல்கிறோம், பெயராக சொல்கிறோம் யெகோவா தேவன்ட்டு. ஆனால் ஒரே தேவன் தான், ஒரே பேர் தான், ஒரே அந்த யாவேனால இயேசு தான், இயேசுனால யெகோவா தான், யெகோவானா யெசுவாவும் ஒன்று தான். எல்லாமே ஒரே பேர் தான், ஒரே பேர் தான். அது எல்லாமே ஒரே அர்த்தம் தான், ஒரே பேர். இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க சொன்னாக்கா, இப்போ நம்ம கிறிஸ்மஸ் சில காரியங்கள் நான் உங்களுக்கு சில உண்மைகளை உங்களுக்கு உரைக்கிறேன். ஏன்னா நான் சத்தியத்தை சத்தியமாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னு சொன்னாக்கா அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. அதனால் நான் சொல்லி தான் ஆகணும். கிறிஸ்மஸ் 25 இயேசு அந்த நாளில் பிறக்கலை, உண்மையிலுமே பிறக்கலை. அது வந்து ரோமானிய ஆட்சியில் நடந்த பண்டிகைகளில் ஒரு பண்டிகை. அந்த சிறப்பு பண்டிகை அவர்கள் ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுறதுனால அதை கிறிஸ்துவத்துக்கு இணைத்து கான்ஸ்டன்டைன் வந்து மாற்றி கொடுத்துட்டார், அவ்வளோதான். அதே போல் ஈஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா அந்த பேரை தப்பு. உயிர்த்தெழுதல் ஞாயிறு அப்படிதான் நம்ம சொல்லணும். ஈஸ்டர் என்பது என்னன்னா, அந்த ஈஸ்டர் அப்படின்ற ஒரு தெய்வத்தினுடைய பெயர். அது அசீரியா பாபிலோனை வழிபாட்டில் இருக்கக்கூடிய அந்த கில்காமேஷ் அப்படின்ற ஒரு அந்த குழந்தையினுடைய தாய். அவள் வந்து என்னன்னா, ஒவ்வொரு ராஜ்யத்துக்கு ஒவ்வொரு பேர். ஒரு ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா டயானா அப்படின்னு பேர் இருக்கும், ஒரு ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ராஜ்யத்துலேயும் அவளுடைய பேர்கள் வந்து மாறிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல அவளுக்கு பேர் ஈஸ்டா. அவள் அந்த பேரில் தான் அவள் வந்து எஸ்தர். ஆக்சுவலாக எஸ்தர் தான், அது உன்னுடைய ஒரிஜினல் பேர் எஸ்தர் தான். ஏன்னா எஸ்தர்ன்றது அந்த இஷ்டா தெய்வத்தினுடைய பெயர். அதனால தான் வந்து மொர்தகாய் வந்து என்னன்னா, அந்த பேர் வந்து புற ஜாதியினுடைய தெய்வத்தின் பெயராக இருக்கிறதுனால தான் அந்த ராஜா கூட முதல்ல அகாஸ்வேர் கூட ஏற்றுக்கொண்டார். அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, அது வந்து ஒரு ஸ்டாரை குறிக்கூட ஒரு பேர். இப்படியே அது சொல்லப்படுகிறது. அதே போல் இந்த தியேத்திர சபையில் இப்படி சில உபதேசங்கள் நிறைய வர்றதுனால சபையே வந்து இப்படி சத்தியத்தை சொல்லுகிறவர்களுக்கு எதிர்பார்க்கிறது. சில நேரங்களில் இப்போ நம்மள கூட சில பேர் வந்து கொஞ்சம் அகெயின்ஸ்டாக பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறது தான். சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறதுனால என்னென்னா சத்துருவாய் மாறுகிறோம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சில நேரங்களில் சத்தியத்தை சொல்லும்போது நம்ம சத்துருவாய் மாறுகிறோம். அதனால் அவ்வளோ சீக்கிரம் நம்மளெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க பாருங்கள், அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா உண்மையை சொல்லுகிறோம் இல்லையா, உண்மையை சொல்கிறதுனால கஷ்டம். 2000 வருஷங்கள் நியாயப்பிரமாணம் கூட சரியாக அவங்க கடைபிடிக்கலன்னு இயேசு சொன்னதுனால தான் இயேசு கொலை பண்ணாங்க. இன்னைக்கு கூட சத்தியத்தை நம்ம சொல்லும் பொழுது நம்ம வந்து சில நேரங்களில் எதிர்ப்பை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. நோவா காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா, நோவா வந்து
ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டார், நான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடலாம், நம்ம ஜனங்களை நம்ம குடும்பத்தை மட்டும் காப்பாற்றலான்னு இல்லை. அவர் அந்த நேரத்தில் கூட நீதி பிரசங்கித்தான் என்று பேதுரு சொல்வார். அப்போது நீதியை அவன் பிரசங்கித்தான், அந்த கட்டுமான பணி செஞ்சுக்கிட்டே நீதியை பிரசங்கித்தான். அப்போ நீதி எதுவோ சத்தியம் எதுவோ அதை நம்ம சொல்ல வேண்டியது கடமையாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட இந்த சத்தியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த 25வது வசனத்தில் தியேத்ராவில் இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும், அப்போ சாத்தானுடைய ஆழங்கள், அப்போ இவையெல்லாம் சாத்தானுடைய ஆழங்கள், இந்த ஆழங்கள்ல இருந்து நம்ம வெளிப்படணும், வெளியே வரணும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். இப்போ இதிலிருந்து நம்மளை மீட்டு கொள்ளும்படிக்கு தான் தேவன் அழைத்திருக்கிறார். அதனால்தான் 25வது வசனம் இப்படியே சொல்லுது, உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருக்கிறேன். உங்களுக்குள்ளதை, உங்களுக்கு நான் என்ன சொன்னனும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்திய ஆவி. யோவான் 16 நம்ம வாசிக்கிறோம் 13வது வசனத்தில், சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திலும் நடத்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து நமக்கு 8வது வசனம் சொல்லுது 16:8. அவர் நடத்தும் பொழுது அந்த சத்தியத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டு அதன்படி நம்ம வாழணும். இன்னைக்கு நமக்கு பலவிதமான உபதேசங்கள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நேற்று நைட்டு கூட ஒரு குரூப்ல சொன்னேன். அப்போ சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா உபதேசங்களில் வர்ஷிப் ப்ரேயர் அந்த லைனில் நிறைய பேர் போகிறாங்க, ரொம்ப நல்லது. ஆனால் அதுவே நமக்கு ஜீவனாகாது. நல்ல கவனிங்க, அதே ஜீவனாகாது. சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள், நித்திய ஜீவன் அளிக்கிற வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளது. அப்போ சத்தியத்தில் தான் நமக்கு விடுதலை உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அப்போ இன்னைக்கு தேவன் நமக்கு எச்சரிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு சாத்தான் பல விதத்தில் வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். சபையை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான், ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான், மக்களை வஞ்சித்து கொண்டு ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். ஒரு மாய்மாலம். அதே போல அதாவது ஒரு ப்ரேயர்ல சில பேர் ப்ரேயர்லேயே போயிடுவாங்க, ஆண்டரை விட்டு விலகிடுவாங்க. ஒரு பைபிள் வாசிப்பு இருக்காது, அதே போல் அவங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்காது, எதுவுமே இருக்காது, அது அப்படியே போயிடும். அப்போது தேவன் என்ன செய்கிறாரு, இரண்டுமே நமக்கு தேவை, ரெண்டுமே தேவை. ஆனால் சில பேர் இந்த மாதிரி மடக்கி போட்டுடுறாங்க. பார்த்தீங்கன்னா வர்ஷிப்பு, அந்த பாட்டு, அந்த கூத்து, கும்பாலம், அதுலேயே ரொம்ப என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க, தங்களை மறந்து அந்த கொஞ்ச நேரம் ஒரு மெஸ்மரைஸ் ஆயிடுறாங்க, மெஸ்மரைஸ் பண்ணுறாங்க. அந்த அது ஒரு மாதிரி ஆயிடுது அவங்களுக்குள்ள உடம்புல அந்த ஒரு சுண்டி விடுற மாதிரி அந்த டியூன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லூசிஃபர் நடக்கும்போது வாத்தியங்கள்லாம் முழங்குமா. லூசிஃபர் இன்னைக்கு ஜனங்களை வஞ்சிக்கிறது என்ன தெரியுமா, பாடல்களில் தான். நிறைய அந்த மியூசிக்கு அடிமையாக அதுவும் அந்த பாடல்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா, எப்படி இருக்குதுன்னா அந்த உணர்வை தூண்டி விடுகிற மாதிரி இருக்காது, சத்தியம் இருக்காது. அந்த பாடல்களில் சத்தியம் இருக்காது, வார்த்தைகள் இருக்காது. பாடல்கள் வார்த்தையை அடிப்படையாக கொண்டு இருக்கணும். சில பாடல்கள் வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு இருக்கணும், ஆனால் அந்த வார்த்தைகள் அடிப்படையாக இல்லாமல் டியூனை அடிப்படையாக கொண்டு இருக்கிற பாடல்கள் நிறையா இருக்குது. அது என்னென்னா உணர்ச்சியை தூண்டி விட்டுட்டு அப்படியே என்னென்னா ஸ்ப்ரிங் மாதிரி எகிற வச்சிடும், எமோஷனலாக எகிற வச்சிடும். இப்படிப்பட்ட காரியங்கள் அதுதான் சாத்தானுடைய ஆழமான தந்திரங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இது வேதத்தில் சொல்லும் பொழுது அந்த தீய காரியங்களை செய்வதன் மூலமாக சாத்தானுடைய ரகசியங்களை நம்ம அவனுடைய செயல்களை வைத்து, அவனுடைய இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து அவனுடைய ரகசியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் இதற்கு இடம் கொடுத்துட்டு ஓடிடுறாங்க, இதுதான் அப்படின்ட்டு ஏதோ ஒரு மாய்மாலத்துக்கு இடம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா பைபிள் பற்றி சரியா தெரில பாருங்க, சத்தியத்தை தெரியல. அதனால தான் உபதேசத்துக்கு செவி கொடுங்கள்ட்டு வேதம் தெளிவாக சொல்லுது. பைபிள் தெரியல, சத்தியம் தெரியல, சத்தியத்தை அவங்க கேட்கறது இல்லை. கேட்காததுனால இன்னைக்குன்னா நிறைய சத்தியம் தெரியாததுனால என்னன்னா, கண்டதே காட்சி கொண்டதே கோலம். ஓ இதுதானா, இப்படிதான் இருக்குமா, ஓ மத போதகர் சொல்லிட்டாரா, பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஓ இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அதாவது தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிக்கிட்டே போகிறது ஒன்று. ரெண்டாவது செம்மறி ஆடுங்கள் மாதிரி தலையை குஞ்சிக்கிட்டே போயிடுறோம், மெய்ப்பன் அப்படின்ற ஒரு மரியாதையில். ஆனால் மெய்ப்பனாக இருந்தாலும் வேதத்தை அவன் வாயில் தேடணும், ஆசாரியன் உதடுகளில் வேதத்தை தேடணும்.
வேதத்தை தவிர்த்து வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஒதுங்கணும். சத்தியம் அதுதான் சொல்லுது. இன்னைக்கு வேதத்துக்கு பதிலாக ட்ரெடிஷனல் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். பாரம்பரியமா இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. பாரம்பரியமா பாரம்பரியம் இருக்கட்டும், வேதம் என்ன சொல்லுகிறது? தயவு செய்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டாம். பாருங்க, அதனால சாத்தானுக்கு இடம் கொடுக்கறதுனால அவன் உங்களை மேற்கொள்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் நல்ல ஒரு வசனம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த 2வது அதிகாரத்துல 22வது, இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளை கொல்லவே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் செய்த பாவம், இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால அந்த பிள்ளைகள் இன்னைக்கு தருதலையா இருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளும் பாருங்க, இன்னைக்கு பெற்றோர்களுடைய தவறுதல்கள் பிள்ளைகளை வேதம் தெளிவா சொல்றது. தியேத்திரா சபையில் ஆண்டவர் சொல்ற, உங்கள் பிள்ளைகளை கொல்லுவேன். பிள்ளைகள் இன்னைக்கு அவர்கள் சாபத்தின் பிள்ளைகளா இருக்கிறார்கள், பாவத்தின் பிள்ளைகளா இருக்கிறார்கள். காரணம் என்ன? நம்முடைய வழிநடத்தல்கள் சரியில்லாதனால்தான். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சத்தியங்களை சரியாக கடைபிடிக்காதனால்தான், இன்னைக்கு சத்தியத்துக்கு செவி கொடுக்காததுனால்தான், இன்னைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதனால்தான் நம்முடைய பிள்ளைகள் அப்படி தருதலியா இருக்கிறது. தேவன் என்ன சொல்ற, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா பிசாசான் எப்படி செயல்படுறான் பாருங்க, அது ஆச்சரியம் அல்லவே. 1 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரம் சொல்லும்போது, சாத்தான ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரன் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதாய் வரும். அப்போ நான் வரும் அளவும் என்று சொல்லும் பொழுது இந்த வேஷத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட செயல்களை புரிந்து கொள்ள வேண்டும். பைபிளை ரெஃபர் பண்ணி பைபிளை இருக்கான்னு பார்த்துட்டு அதன்படி செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால்தான் இயேசு அவர் சொல்றாரு, இயேசு இந்த சபையை குறித்து அவர் சொல்றாரு, நான் பாரமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்கலையே, பாரமான காரியத்தை உங்ககிட்ட கேட்கலையே, நான் எந்த காரியத்தை உங்க மேல சுமத்தலையே. நான் உங்ககிட்ட சொல்றது என்ன? நான் லேசான காரியம், நான் சாந்த மனத்தான்மை உள்ளவர், ஆனால் நான் லேசான காரியத்தை தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்போ லேசான காரியம் என்ன? என்னுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடங்க. அப்போ தேவனுடைய உண்மையான ஊழியர்கிட்ட இருந்து என்ன கேட்குறோமோ அதை கேட்டு நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு தீர்க்க தரிசனங்கள், கள்ள வார்த்தைகள், அதற்கு நம்ம மறுப்பு தெரிவித்து நம்ம ஓட வேண்டியவர்களா இருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வேத வசனத்து அடிப்படையாய் பேசுகிறார்களா? ஒப்பிட்டு பாருங்க, தயவுசெய்து ஒப்பிட்டு பாருங்க. அதனால பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, இயேசு தம் விசுவசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க நிலைச்சிருந்தா நீங்க மெய்யாகவே சீஷர்கள். நம்ம எல்லாரும் ஆண்டவர் சீஷர்களை அழைத்திருக்கிறார். நம்ம ஆண்டோடைய சத்தியத்தில் நிலைத்திருந்தாதான் சீஷர்கள். இன்னைக்கு இயேசபேலினுடைய போதகங்கள், தியேத்திரா சபையின் போதகத்துக்கு நம்ம நிலைச்சிருந்தோம்னா அவளுடைய பிள்ளைகளாய் அவளுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறோம். தேவனுடைய ஆளுகை நமக்குள்ள இல்லாம போயிடும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆனால் தான் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரம் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே. ஆண்டவர் சொல்றாரு, ஜெயங்கொண்டு முடிவு வரையும் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது, ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஜெயங்கொள்ளுகிறவன். அப்போ நான் பிரசங்கித்த பிரகாரம் நீங்கள் கை கொண்டால் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ முடிவு வரைந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு வரைந்தும் நான் வரும் அளவும், ஆண்டவர் சொல்றார், நான் வரும் அளவும் நம்ம கை கொள்ள வேண்டிய விஷயங்களை கை கொள்ள வேண்டும், கவனமாய் இருக்க வேண்டும். ஆனால் பாருங்க சகோதரரை, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிறுவத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை, அந்த நிறுவத்துல நம்ம கேட்ட காரியங்களை, உபதேசித்த முறைமைகளை நம்ம கை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில காத்து கொள்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆரோக்கியமான உபதேசத்தில் புத்தி சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதுக்கு ஏற்ற உண்மையான வசனத்தை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லு. அப்போ இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்ம இப்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார்.
ஆகவே அந்த சத்தியத்தை உள்ளத்துல உள்வாங்கி அந்த மனசாட்சியின்படி நாம் நடக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம மனசாட்சி விட்டு மனுஷரை பிரியப்படுத்துறவளாய் நடந்தால் ஆண்டு சொல்ல, நீ அவனை பிரியப்படுத்தின இல்லை, அவனோடே போ, அவன் எங்க போறானோ அங்கே போயிடுவார். அருமையான காலம் ரொம்ப சமயமா இருக்கிறது. ஆண்டோடைய நாள் வரப்போகிறது. இப்போ ஆண்டவர் ஃபில்டர் பண்ணின்னு இருக்கிறார். இன்னைக்கு தேவன் அவருடைய பிள்ளைகளை ஃபில்டர் பண்றார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேறு பிரிக்கிறார். வேறு பிரிக்கும் போது சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளை அவர் தன்னோடு கூட சேர்த்துக் கொள்கிறார். கவனமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பெரும்பான்மையானவர்கள் மனுஷரை பிரியப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். பாஸ்டரை மற்றவர்களை நம்ம பிரியப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். பாருங்க, இன்றைக்கு தேவன் என்ன சொல்ல, நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆண்டவருக்கு நம்ம உண்மையை உத்தமமாக நடக்கணும் அப்படின்றதுனால. ஆனால் நம்ம தேவனுடைய அழைப்பு, பரம அழைப்பு பங்குள்ளவர்களாகி நாம் பண்ணின அறிக்கையை நம்ம என்ன பண்ணினோம், ஞானஸ்தானத்தின் வழியாக பண்ணின அறிக்கை, தேவனோடு பண்ணின அறிக்கையை நம்ம உறுதியாய் பற்றி கொண்டிருக்கணும். பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம கவனித்து அவரை பின்பற்ற வேண்டும். அவர் ஆசாரியனாகி அவரை பின்பற்ற வேண்டும். அவர் இந்த பூமியில என்ன பணி செய்தார் அதே பணியை நாம் பின்பற்ற வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஆளுகை செய்யல. அவர் எந்த இடத்துல அவர் அதிகாரமா ஆளுகை செய்யல. அவர் ஆனா நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? ஸ்பிரிச்சுவல் அதிகாரம். நல்லா கவனிச்சிங்க, நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் அதிகாரத்தை பெற்று பிதாவினிடத்தில் நான் பெற்ற அதிகாரத்தை போல உங்களுக்கும் அதிகாரத்தை கொடுக்குறேன். என்ன அதிகாரம் தெரியுங்களா? ஸ்பிரிச்சுவலா பிசாசுகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம். ஜனங்களை மேய்க்கிற அதிகாரம் இப்ப இல்லை. ஜனங்களை மேய்க்கிற அதிகாரம் 1000 வருஷ அரசாட்சியில. நீங்கள் பாடுபட்டால் அந்த பாடுகளோடு ஆளுகை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தேவன் சொல்றாரு, நாம் பண்ணின அந்த அறிக்கையை, அந்த பிரதான ஆசாரியரை நாம் கை கொள்ளக்கூடிய அவரை பின்பற்றி அவர் என்ன சொன்னாரோ, அவர் என்ன செய்தாரோ அதை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சகர். அவரை நமக்கு ஒரு பிரதான ஆசாரியராக இருந்த அவர் என்ன வழியில நடந்தாரோ அதே வழியில் நாம் நடக்க வேண்டும். பாவத்திலிருந்து முதல்ல அவர் ஜெயம் எடுத்தது போல நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். இந்த உலகத்தை மற்றவர்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களையும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். அதே பணி தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனால தான் வெளிப்படுத்தல் 3:3 சொல்வது, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உண்மையில் வருவேன், நானும் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பா, இதோ சீக்கிரம் வருகிறேன். அப்போ இந்த புஸ்தகத்தில் இருக்க தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்போ ஆண்டு சொல்ல, சீக்கிரம் வருகிறேன், இவைகளை சாட்சியா அறிவிக்கிறவன் நான் மெய்யாகவே வருகிறேன் என்று சொல்றார். ஆகவே அருமையானவர்களே, தேவன் வரும் வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டோடைய வார்த்தைகளை பற்றி கொள்ள வேண்டும். சாத்தானுடைய ஆழங்களுக்குள்ள விழுந்துராதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்ல, மிகுந்த மன உறுதியுடன் விழித்திருங்கள் சொல்றார். விழித்திருங்கள், மன உறுதியுடன் விழித்திருங்கள், கவனமா இருக்கணும். நிறைய உபத்திரங்கள் வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனாலும் தேவன் சொல்றாரு, இந்த உலகம் முழுசு உபத்திரம் இருந்தாலும் ஆண்டவர் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், உங்களோடு கூட இருக்கிறேன், உங்கள் மத்தியில இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தானியேல் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெபுகாத் நேச்சர் மூலமாய் அந்த இடத்துல ஒரு கலவரம் வந்துச்சு. எருசலேம் முழுவதும் தீக்கிரையாக்கப்பட்டது. அந்த ஒரு காலம் 2 முறை தீக்கிரையாக்கப்பட்டது, 2 முறை அழிவு வந்தது எருசலேமுக்கு. முதல் தடவை என்னன்னா தானியேல் காலத்தில். அப்போ மறுபடியும் எடுப்பித்து கட்டப்பட்டது அந்த தேவாலயங்கள்லாம். அந்த தீக்கிரையாக்கப்பட்ட சூழ்நிலையில எல்லாருமே என்னன்னா அழிக்கப்படுகிற காலம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை சிறையாக்கி கொண்டு பாபிலோனுக்கு கொண்டு போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா தீர்க்கதரிசி மூலமா சொல்லும் பொழுது, அங்க சிறையாக்கி கொண்டு போகப்பட்டவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள், நான் அவர்களை காப்பாற்றேன். சிறையாக்குறது கூட ஒரு ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ ஒரு பாடுதான், அது ஒரு பாடுதான். ஆனா அந்த பாடே ஒரு ஆசீர்வாதம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மற்றவர்கள் போகாதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், அங்க பாபிலோன் ராஜா நெபுகாத் நேச்சார் கூட போகாதவங்கெல்லாம் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். அதே மாதிரி அழிஞ்சு போனாங்க. போனவங்களாம் தப்பிச்சாங்க பாருங்க. போனவங்களாம் அந்த இடத்துல உயர்த்தப்பட்டாங்க. தானியேல் உயர்த்தப்பட்டான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயர்த்தப்பட்டார்கள். அதே போலதான் இன்றைக்கு கூட இனி வரும் காலங்கள்ல நமக்கு பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும். அருமையானவர்களே, தேவன் சொல்ற அந்த உபத்திரங்கள் பாடுகள் மத்தியிலே நீங்கள் தேவனுக்கு என்று வைராக்கியமாக இருக்கும் பொழுது
நமக்கும் சில பாடுகள் ஆண்டவர் வரதான் வைப்பாரு. ஆனாலும் அதில் நீங்கள் உண்மையா இருந்தால் தேவன் உங்களை உயர்த்துவார். அந்த இடத்திலே தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். பாடுகள் மத்தியிலே கூட உங்களை தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எல்லாருக்கும் உலகத்துக்கு வர்ற காரியங்கள் தான் நமக்கும் வரும். ஆனா உலகத்துக்கு அழிவு, நமக்கோ மீட்பு. உலகத்துக்கு அது தண்டனை, ஆனால் நமக்கோ அந்த பாடுகளிலே ரட்சிப்பு. அதனால சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்க கலங்கி தவிக்க கூடாது. தேவன் சொல்றாரு இந்த இடத்துல சொல்லும் பொழுது, முடிவு பரியந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்து எப்படி உண்மையாய் பிதாவுக்கு உண்மையான குமாரனாய் அவருடைய வீட்டுக்கு மேன்மை உள்ளவராய் இருந்தாரோ, அதே போல நாம என்ன செய்யணும், விழிப்பாய் இருந்து இந்த நம்முடைய அறிக்கையில உண்மையா இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதில் உண்மையா நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு, நாமே அவருடைய வீடா இருந்து அவருடைய காரியங்களை நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கடைபிடிக்கும் பொழுது, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது, இயேசுவினுடைய கள்ள உபதேசங்களை ஒதுக்கிட்டு நடக்கும் பொழுது, நம்ம ஆரம்பத்தில் பண்ண அறிக்கை, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை நம்ம முடிவு வரைந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். அப்போதான் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களா இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 3:14 சொல்லும்போது, நீங்கள் ஆரம்பத்தில் பண்ண அந்த அறிக்கை, நான் உண்மையா இருப்பேன், உமது வாக்கு தத்துவங்களுக்கு நான் கீழ்ப்படிவேன், உமது வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன், எப்படி அந்த விசுவாசத்தோடு நீங்க ஏற்றுக்கொண்டீர்களோ, அந்த ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டாரோ. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நம்ம அந்த வசனத்தை நம்ம ஏற்றுக்கொண்டதுனால தான் பரிசுத்தாவி நமக்கு கொடுக்கப்பட்டார். ஆனா அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது என்னன்னா, நம்மகிட்ட இருந்து பரிசுத்தாவியன் துக்கப்பட்டு போயிடுறாரு, நம்மளை விட்டு விலகி போகிறாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆரம்பத்தில் கொண்ட அந்த நம்பிக்கை முடிவு புரிந்த உறுதியாய் நீங்கள் பற்றி கொண்டிருப்பீர்கள். ஆனால் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்பீர்கள். கடைசியில் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரோடு உங்களுக்கு பங்குண்டு. அதனால இந்த இடத்துல சொல்லும் பொழுது நம்முடைய விசுவாசத்திலும் நம்முடைய ஊழியத்தில் நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம இணைந்து இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்றார். இன்னைக்கு தேவன் சொல்றார் பாருங்க, ஏசாயா 30 உன் கண்கள் உன் போதகர்களை காணும், அதனால் வலதுபுற இடதுபுற சாயாதபடி வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்ற சத்தத்தை நாம் கேட்போம். அப்போ ஆவியானவர் இந்த கடைசி காலங்களில் சில சத்தியங்களை நமக்கு சொல்லி நம்ம நடத்தும் பொழுது நம்ம கவனமாய் நடக்கலாம். ஒரு சர்க்கஸ் கம்பத்தில் நடக்கும் பொழுது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொடை பிடிச்சிக்கின்னு அந்த கம்பி மேலே நடப்பாங்க. ஏன் கொடை பிடிக்கிறாங்கன்னா, அது ஒரு பேலன்ஸ். வெறும் காலில் அந்த கம்பி மேலே நடக்க முடியாது. அது கொடை பிடிச்சி நடக்கும்போது அது பேலன்ஸ் கிடைக்கும். அதே போலதான் இன்றைக்கு இந்த உலகத்துல நம்ம கம்பி மேல நடக்கிறோம். அந்த கம்பி மேல நடக்கும் பொழுது நமக்கு ஒரு பேலன்ஸ் எதுன்னு சொன்னாக்கா, ஆண்டோடைய வசனத்தை பிடிச்சுக்கிட்டு நம்ம ஓடணும். அப்போ இன்னைக்கு தேவன் என்ன செய்றாரு, இன்னைக்கு நம்மளுடைய உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில எப்படி பேதுரு தண்ணியில தூக்குனாரோ, எவரு மகளை கரம் பிடித்து தூக்குனாரோ, அதே போல நம்மையும் கண்டிப்பா நிச்சயமா தூக்க முடியும். அவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின தேவன். அதனால நிச்சயமா அவர் நம்மை தூக்க முடியும். ஆனால் அவர் நமக்கு ஜாதிகள் மேல் அதிகாரத்தை கொடுக்கிற தேவன். அவர் சொல்றாரு பாருங்க, அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல. ஆனால் நீங்கள் எந்த ஒரு பாரத்தையும் நான் உங்க மேல சுமத்த மாட்டேன். நான் எப்படி பிதாகிட்ட நான் அந்த அதிகாரத்தை எல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன்னு அதே அதிகாரத்தை நான் உங்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்றாரு. பார்த்தீங்க சொன்னாக்கா 2வது அதிகாரத்தில் 27வது வசனம் சொல்லும்பொழுது, அவன் அவர்களை ஆளுவான். சங்கீதம் 2வது சங்கீதத்தில் அவன் அவர்களை ஆளுவான் அந்த வார்த்தை இருக்கும். அதே போல 8வது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது ரொம்ப ஆசீர்வாதமான சங்கீதம். அதில் பார்த்தீங்கன்னா 6வது வசனம் சொல்றது, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன். இதெல்லாம் நமக்கு இனி வரப்போகிற ஆசீர்வாதங்கள். அதனால் இந்த ஆளுகையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல பார்த்தீங்கன்னா அந்த 2வது சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அவர் 9வது வசனத்தில் சொல்லும் பொழுது, இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இதே வார்த்தையை தான் ஆண்டவர் என்ன செய்யறார் 27வது வசனத்தில் சொல்லும் போது, வெளிப்படுத்தல் 2:27, அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களை போல் நொறுக்கப்படுவார்கள். இதெல்லாம் எப்போனா, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்றாரோ அதே அதிகாரத்தை ஜெயங்கொள்ளுகிறவன் பெற்றுக்கொள்வான். ஆனால் சங்கீதத்தில் பார்க்கும், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். இருப்பு கோளால் அவர்களை நோக்கி குயகலத்தை போல
அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னான். அப்போ தேவன் வந்து என்ன செய்றார்? வெற்றி பெறுகிறவர்களுக்கு கிறிஸ்துவோடு கூட இணைந்து ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறார். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்துல அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தை என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் சொல்றார். அதே போல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அன்றே நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அப்ப அதிகாரம் இப்ப இல்ல, இப்ப அதிகாரம், அந்த அதிகாரம் இப்ப வந்து ஆசாரியனுடைய வேலைதான். அதிகாரம், ஆளுகைக்குரிய அதிகாரம் வரப்போகிற நாட்கள்ல இயேசுவோடு கூட நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. அருமையானவர்களே, இங்கே இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று தீமோத்தேயுல ஆண்டவர் சொல்றார். ஆகவே இந்த காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் மீதி காரியங்களை அடுத்த வாரத்தில் நம்ம பார்த்து முடிக்கலாம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதனால இந்த 2 விஷயங்களை புரிந்து கொள்வோம். அவர் வரும் வரைக்கும் அவருக்குள்ளதை, அதாவது அவர் சொன்ன வார்த்தைகளை பற்றி கொண்டு உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வெறும் சந்ததியும் பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்து தான் விடிவெள்ளி நட்சத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். அப்போ விடிவெள்ளி நட்சத்திரம் யார்? இயேசு கிறிஸ்துவை நமக்காக கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கடைசியாய் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் ராஜ்யம் 2 விதமா பிரிக்கிறது. உலகம் அனைத்து மேலுள்ள அதிகாரம், திருச்சபையின் மேலுள்ள அதிகாரம். இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் பவர், 2வது பார்த்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் கிரேஸ். இப்போ இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெஸ்ஸியாவின் சங்கீதம் என்று சொல்லுவாங்க. இந்த சங்கீதத்தில் இந்த சில சங்கீதங்கள் மெஸ்ஸியாவின் சங்கீதம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 8வது சங்கீதம், 2வது சங்கீதம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஆளக்கூடிய அதிகாரங்கள் அதில் சொல்லப்படுது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பர். அவர் வரும்பொழுது மகிமையின் வாடாத கிரீடத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆடுகளை பிரதான மேய்ப்பரிடத்தில் யாரெல்லாம் திருப்புகிறார்களோ, யாரெல்லாம் விசுவாசிகளை கொண்டு வந்து ஆண்டுகிட்ட சேர்க்கிறார்களோ, அவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்களா? தேவனுடைய அந்த வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அதே போல அந்த விடிவெளியாகிய இயேசு கிறிஸ்து, இப்போ இது ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த விடிவெளி என்று சொல்லும் பொழுது சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க. விடிவெளி என்று சொல்லும்போது சூப்பர் நோவான்றது பார்த்தீங்கன்னா அது அந்த வெளிச்சம் வந்து ஒழியாது. நோவான்னு சொல்ற நட்சத்திர கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா ஒளி குறைஞ்சிடும். ஆனால் சூப்பர் நோவா பார்த்தீங்கன்னா அது தெளிவாக தெரியும் என்று சொல்லப்படுது. இது வந்து இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து எழும்பும் என்று சொல்லப்படுது. உன் வெளிச்சனிடத்தில் ஜாதிகள் உதிக்கிற, உன் ஒளியினிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று சொல்லப்படுது. இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த சூப்பர் நோவா யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வெளிச்சம் மறைவே மறையாது என்று பார்க்கிறோம். இந்த வெளிச்சத்துக்கு பங்குள்ளவர்கள் யாருன்னா அந்த விடிவெள்ளி முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்கிறவர்கள் அந்த விடிவெளி நட்சத்திரத்தை போல இருக்கிறார்கள். அவர்கள் அதிகாலையில் தோன்ற நட்சத்திரம் போல காணப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் யாருன்னா பிசாசை ஜெயித்தவர்களா இருக்கிறார். ஏன்னா அதிகாலையின் மகனாகிய விடிவெளின்னு அவனதான் சொல்றாங்க. அந்த பிசாசை யாரெல்லாம் மேற்கொள்கிறார்களோ, ஜெயம் கொள்கிறார்களோ, அவர்கள் விடிவெளி நட்சத்திரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொள்கிறார்கள். ஏன்னா அவர்தான் விடிவெளியா இருக்கிறார். அது முதல்ல அந்த இடத்தை வந்து ஃபில்அப் பண்றதுக்கு இன்றைக்கு நம்மை அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். அவர் விடிவெளியான இயேசு கிறிஸ்து நம்மை செலக்ட் பண்ணி விழுந்த இடத்துல, பிசாசு விழுந்த இடத்துல அதிகாலை மகனாகி விடிவெளி என்று சொல்ல அழைக்கப்பட்டவன். இப்போ இல்லை. இப்போ விடிவெளி யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போ அவன் வந்து விழத்தாட்டப்பட்டான். மேலிருந்து மின்னலை போல அவன் விழுகிறதை கண்டேன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சாத்தான் மின்னலை போல விழுந்தான். அவனுடைய தலையை இயேசு கிறிஸ்து நசுக்கினதுனால அந்த விடிவெள்ளி இயேசு கிறிஸ்துவாக மட்டும்தான் இருக்கிற. இப்போ ஒரே ஒரு விடிவெள்ளி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் சூப்பர் நோவா. அவர் அந்த விடிவெள்ளி நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் அவரை போலவே விடிவெளி நட்சத்திரங்களாய் நாம் இருப்போம். அந்த இடத்துல நம்ம அந்த உயிர்த்தெழுதலில் பங்கு எடுப்போம். அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இதை தான் தேவன் நமக்கு இன்றைய நாளில் சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தர் தாமே இந்த தியேத்ரா சபையின் மூலமாக சொல்லிக் கொடுத்த இந்த சத்தியங்களை புரிந்து கொள்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் கற்றுக்கொண்ட பாடத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் தாமே அப்பா எங்களோடு கூட இருந்து அப்பா இதோ சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த வேத பாடங்களை சரியாக புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க.
அப்பா தவறான உபதேசங்களிலிருந்து அப்பா விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. சத்ருவானவன் எங்களை மேற்கொள்ளாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் பொறுப்படுத்தல கேட்ட ஒவ்வொருவரையும், கேட்க போகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. பலத்த கரத்துக்குள்ளாய் தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே.